93வது கீர்த்தனை எல்லாருக்கும் கையில் இருந்துச்சுன்னா பாட்டு மொபைலே எல்லாருக்கும் இருக்கும். 93வது கீர்த்தனை இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் பாடல எல்லாரும் நம்ம சேர்ந்து பாடலாம். இது புதுசா ஒரு சிலருக்கு இருக்கும், ஆனா அடுத்தடுத்து சரணம் வர வர நம்ம எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், மாசில்லாமை தேவன் மானிடரூபுடையார், மாசில்லாமை தேவன் மானிடரூபுடையார், இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார், இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார், அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், அந்தர வானத்திலும் அகிலாண்ட கோடியிலும், எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர், எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர், வம்பு நிறைந்த இந்த வையக மாந்தர்கள் மேல், வம்பு நிறைந்த இந்த வையக மாந்தர்கள் மேல், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக உருக்கமுள்ளோர், அன்பு நிறைந்த கர்த்தர் அதிக உருக்கமுள்ளோர், தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள, தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர், மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர், பாவத்தில் கோபம் வைப்பார் பாவி மேல் கோபம் வையார், பாவத்தில் கோபம் வைப்பார் பாவி மேல் கோபம் வையார், ஆவலாய் நம்பும் கர்த்தர் அடைக்கலமாக நிற்பார், ஆவலாய் நம்பும் பாவி கடைக்கலமாக நிற்பார், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். திருமறை சங்கீதம் 37:4 வசனம், சங்கீதம் 37:4 வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஜெபம் செய்வோம். என் கண்மணி மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தையும் அமர்ந்து தியானிக்கிற எங்களுடைய இருதயத்தின் சிந்தனையும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை வளமாய் நிறைவாய் உங்களை வழிநடத்தி காப்பாராக. கடந்த ஆண்டிலே கடவுள் நம்மை கண்ணின் கருவிளைகளை பாதுகாத்தார். இந்த புதிய ஆண்டிலும் புதிய நன்மையும் புதிய கிருபையும் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்து உங்களை வழிநடத்த நாங்கள் சேகரத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய சேகரத்தினுடைய இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37:4 வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனத்தை தான் இந்த ஆண்டினுடைய நம்முடைய சேகரத்துக்கு வாக்குத்தத்தமாக நாம் கொடுத்தோம். இந்த சங்கீதம் பார்க்க போது இதுக்கு முன்னாடி இருக்கிற சங்கீதமும் தாவீது அரசர் எழுதியிருக்கிறார், இந்த சங்கீதமும் தாவீது அரசர் எழுதியிருக்கிறார். ஒரு சில விஷயங்களிலே நம் சங்கீதங்களில் ஆரோகண சங்கீதம் அவரோகண சங்கீதம் நமக்கு இருக்கும். இந்த ஆரோகண சங்கீதம் என்பது என்ன என்று சொன்னால், இது மேல கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருகிற கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், கடவுளுடைய ஆசீர்வதிப்பும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்றதெல்லாம் ஆரோகண சங்கீதம், மேல இருந்து கீழே வருது.
அவரோகண சங்கீதம் சொன்னா நம்ம கடவுள் இடத்துல ஜெபம் பண்றது, ஆண்டவரே நீர் என்னை தப்புவித்தீர், என்னை வழி நடத்தினீர், என்னை பாதுகாத்தீர் அப்படின்னு சொல்றது இந்த அவரோகண சங்கீதம். இந்த தாவீது அரசர் ஆரோகண சங்கீதத்தையும் அவரோகண சங்கீதம் இரண்டையும் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தை தாவீது மாத்திரம் தான் எழுதினாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாவீது மாத்திரம் இல்ல, சாலமோன் அரசரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு சிலரும் இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கலாம் என்று குறிப்பு சொல்கிறது. ஆனால் முழுமையாக தாவீதும் சாலமோன் அரசரும் எழுதியிருக்கிறார் என்று குறிப்பு இருக்கிறது. அப்பொழுது அன்பானவர்களே, இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ எமக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நமக்கு ஆண்டவர் அருள செய்ய வேண்டும் என்று சொன்னால் முன்னாடி இருக்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். அப்ப பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சூழ்ந்து இருக்கிறோம், கூடி இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் நம் உதவியாக இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம போயிட்டு நான் ஒரு 10 ரூபா போட்டு நான் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தேன், அவரு சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காருன்னு சொல்லி 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தேன், அவர் சாப்பிடாரு முடிஞ்சிச்சு. ஆனா இது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், கடவுளுடைய என்னுடைய வாழ்வினுடைய நிறைவில் இருந்து நான் அவருக்கு கொடுத்து அவருடைய பசியை நான் கடவுள் மூலமாக நான் ஆத்தினேன் என்பது கடவுள் மூலமாக நாம் அவருக்கு நன்மை செய்கிறோம். இந்த நன்மை செய், தேசத்தில் நீ குடியிருக்கிற பொழுது, வீட்டிலே உன்னுடைய நாட்டிலே நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் குடியிருக்கிற பொழுது நீங்கள் சத்தியத்தை மேய்த்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன, சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்திலே அது ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டும் என்பதை இந்த வேண்டிய நேரத்தில் அது நிச்சயமா நம்ம கைக்கு சேர்ந்திருக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவோம், ஐயோ நம்ம நினைச்சது இந்த ஆண்டு நடந்திருந்ததா இன்னும் நடந்தா இருக்குமே. இல்லை, ஆண்டவர் நம்முடைய கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நமக்கு பார்த்து ஆண்டவர் நம் மன விருப்பத்தின்படி நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கடந்த ஆண்டுக்குள்ளாக கடவுளுடைய கரத்திலிருந்து, கடவுளுடைய நாளிலிருந்து, கடவுளுடைய இடத்திலிருந்து நாம் சென்றிருப்போம். அப்போ அந்த நாளை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் எவ்வாறாக நாம் இந்த புதிய ஆண்டிலே புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தின்படி உன்னுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக கடவுள் எனக்கு என்ன செய்வார் என்பது அல்ல, மாறாக இந்த கடவுளுக்கு இந்த வாக்கு தத்துவம் முன்னாடி நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது, நீ நன்மை செய்யும் சொல்லுது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே பழிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய பெயரிலே நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது காசு கேட்கறாங்க உடனே தூக்கி கொடுத்துறதெல்லாம் உதவி செய்யறது. அவங்க மெய்யாலுமே உண்மையாலுமே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு சொன்னா நம்ம செய்யறது இந்த கைக்கு தெரியாம உங்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்வை உயர்த்துவதுதான் சொன்ன ஆண்டவர். அவர் போன பிற்பாடு இவங்க ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை வாங்க போய் ஊரே என்ன வந்தாங்க சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் கடவுளுடைய நற்செய்தி அன்னைக்கு சொல்ல வேண்டாம்னு இருந்தது, இன்னைக்கு கடவுளுடைய நற்செய்தி நாம் எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு காலையில கோயில கூட அதுதான் கேட்டேன், இன்னைக்கு ஏன் சாமி சொன்னாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அன்னைக்கு அப்போஸ்தலர் திருச்சபையில இருந்த எல்லாரும் பொதுவா இருந்தது, அவங்க நிலம் உடைமைகள் எல்லாத்தையும் வித்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. இதோ சாமி வந்துருவாரு, இன்னைக்கு சிறுவையில இருந்து கொண்டாச்சு, நாளைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு. ஒரு வருஷம் காலம் இன்னைக்கு 2026 காலம் ஆயிடுச்சு, இன்னும் சாமி வரல. காலம் ஏன் தாமதிக்கிறேன்னு சொன்னார், கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் கிறிஸ்துவை பற்றின அன்பு தெரிய வேண்டும். எஸ்டேட்ல எல்லாம் கேரல் ரவுண்ட்ஸ் போனோம், ஒவ்வொரு வீட்லயும் போனோம், ஒவ்வொரு நம்ம கிறிஸ்டியன் வீட்டுல கூட போய் ஜெபம் இல்லை, ஒவ்வொரு சாமி பத்தி அறியாதவங்க ஒவ்வொரு வீட்டுல போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு கடவுளை அவங்க ஏதோ ஒரு நேரத்திலேயாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள் நம்ம இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், இப்போ 2வது தலைமுறை கிறிஸ்தவர்கள் தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு நம்முடைய சக நண்பர்களுக்கு நற்செய்தி சொல்றோம்னா இந்த பைபிளை தூக்கிட்டு போய் நீங்க உங்களை யாரும் போய் பிரசங்கம் பண்ண சொல்ற, யாரும் நீங்க போய் இந்த வசனத்தை சொல்லி யாரும், ஒரு சிலர் நம்ம வசனத்தை சொல்ல, ஒரு சிலருக்கு வசனம் எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அவங்க நல்லா ஃபெய்த்தா இருப்பாங்க, நல்லா விசுவாசமா இருப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, அவன் கஷ்டத்துல கஷ்டத்துல வராரா, தினேசனோட ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கிறாரா,
எப்பா நீ என்ன பண்றாரு, ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. இதே போய் ஒரு இந்து சகோதரர்கிட்ட உனக்காக போய் வேண்டிட்டு வர, உனக்காக கோழி அடிக்கிற மாலைன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவக்காரங்க உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லும் போது அவங்க நிச்சயமா அவங்க நம்புவாங்க. நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. நம்புவாங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டிய இந்த வசனத்தை போய் நீ சொல்லி பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி அவங்க கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை, உனக்காக நான் ஜெபம் பண்றேன், இதுதான் நற்செய்தி. இதுதான் நற்செய்தி. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க நம்மள்கிட்ட இன்னொரு நாள் நீ பண்ண ஜெபத்துல கடவுளுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு அவங்க மனம் மாறி கடவுளை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு எல்லாருமே சொல்றோம், போன வாரம் கூட கோயில சொன்னது, இன்னைக்கு எல்லாமே மனம் மாறிய கிறிஸ்தவர்கள். நம்ம எல்லாருமே மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இல்லை. மதம் மாறினா பேரளவு தான் கிறிஸ்தவர்களா இருப்போம். நம்ம எல்லாம் மனம் மாறினதாலதான் நம்முடைய வேதத்தை எடுத்து தியானிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய மேல் அன்பை வைத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் மனம் மாறிய கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு பேருக்கு தான் எல்லாத்தையும் மதம் மாத்துறாங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம மனம் மாறிய கிறிஸ்தவர்களானதாலதான் இன்னைக்கு நம்முடைய சந்ததி இந்த அளவுக்கும் உயர்ந்ததாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல், நம்முடைய கவலைகள் எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்குதோ நல்லா இருக்கிறோங்கிறதே இல்லை. ஏதோ இருதயத்தின் ஓரத்துல நம்மளுக்கு உண்டான கவலைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், வடு இருக்கும், நம்மளுடைய வேண்டுதல் இருக்கும், நம்முடைய குடும்பத்தை பற்றியதான கவலைகள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு மாற்றி தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுள் அவரிடத்திலே நம் மனமகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது கர்த்தர் அவர் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இறுக பிடித்து கொண்டு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் செய்வோம். எல்லாம் சொன்ன போல அடுத்த வாரம் போலாம் நான் சொன்னேன், அடுத்த வாரமெல்லாம் போய் எந்த பிரயோஜனம் கிடையாது. புதிய ஆண்டுல நம்ம 2ஆம் தேதி நம்ம போலாம் போது அவங்க நாள் 2ஆம் தேதி கொடுக்க முடியாது. அப்போ முதல் ஞாயிற்றுக்கிழமைனா அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கோயில் முடிச்சுட்டு இந்த வாரம் அவங்க போய் நம்ம இருக்கிற மக்களை நம்ம போய் சந்திச்சுட்டே ஆக வேணும். அவங்க 10 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, யார் வராங்களோ அவங்களை போய் நம்ம சந்திச்சுட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு வாழ்த்து கார்டு நம்ம கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்தோம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். உங்கள் மேல் கடவுள் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும், அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்க வேண்டும் சொல்லி நாங்களும் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தின்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் கிருபை வேலைக்கான திருக்கிறோம் சுவாமி. நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்கள் அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ளவும், நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய ஐக்கியத்திலே நாங்கள் உடன்படுவோம். ஆண்டவர் பாருங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சித்தத்தின்படி சுவாமி எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஆண்டவரே சோலையார் திருச்சபை மக்களுக்காக உறுப்பினர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, அந்த திருச்சபையில் இவர்கள் காட்டுகிற ஒவ்வொரு பேர் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஆசீர்வதித்தரலும், இவர்களை பலப்படுத்தியறலும், இவருடைய தேவைகளை கடவுளை சந்தித்தரலும். கடந்த ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகள், பாதிப்புகள் எல்லாவற்றையும் கடந்த சுவாமி புதிய நம்பிக்கையோடு, புதிய உத்வேகத்தோடு, புதிய ஆற்றலோடு இவர்களுடைய ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் சம்பந்தம் கொண்டாடுகிறோம். கடவுள் தேவையான காரியங்களை சந்தித்தரலும் சுவாமி. ஆண்டவரை இந்த ஐக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்திலே நாங்கள் வாழவும் வளரவும் நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சம்பந்தம் கொண்டாடுகிறோம். தேவையான அனைத்து நன்மையான ஈவுகளையும் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு சான்றுடையவராக, உமக்கு சாட்சியுடையவராக என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வேன் சொல்லி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிறவர்கள் என்னுடைய ஆலயத்தின் மேல் ஆண்டவரே காட்டுகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சொல்லும்போது இந்த ஆலயத்திற்காக நான் இந்த ஆலயத்தில் நான் வேலை செய்தேன், இந்த ஆலயம் என்னை உயர்த்துகிறது, இந்த ஆலயத்தின் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஆலயத்திலே காட்டுகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கே இருக்கிற மக்கள் மேல் காட்டுகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சேகரம் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய ஆண்டவரை தங்களையும் கொடுத்த ஆண்டவரே அந்த சேகரத்தை ஆண்டவரே இருக்கக்கூடிய உலகின் மக்களுக்காக நடத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவரது பிள்ளைகளுக்காக, அவருடைய மனைவிக்காக, ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தாய் தகப்பனுக்காகவும் சமத்தில் வருகிறோம். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி. விளைவீனப்பட்டிருக்கிற பொழுதும் கூட ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். பிள்ளைகள் நாளை முதல் ஆண்டவரே பள்ளி செல்ல இருக்காங்க சுவாமி. பிள்ளைகளை பாதுகாப்பை கொடுத்துருங்க, நல்ல பராமரிப்பை கொடுத்துருங்க சுவாமி. ஓகே, வரத்தின் ஆசிரியத்திலும் இந்த புதிய ஆண்டு புதிய நன்மையினால் அவர்கள் நிறைவேறலும். எதிர்கொள்ள இருக்கிற ஆண்டவரை தேர்வு நாட்களையும் கூட ஆண்டவராமே அவர்களை தேர்விலே நீர் ஆண்டவரை நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் சப்தம் நாடுகிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆட்சிப்படுத்தும், ஆண்டவரை வழி நடத்தும்.
ஆண்டவரும் மீட்பர் கிறிஸ்துவில வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஜெபத்தை எடுப்போம். பரமண்டலங்களில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே தாரும் எங்களோடு செய்கிறது போல நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அனைவரோடும் மக்களோடும் பிள்ளைகளோடும் நீங்கள் செய்கிற பணிகளோடும் பிரயாணங்களோடும் இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென்.